என் அண்ணன் மக்கள் வந்துச்சுன்னா கெட்டு இருந்து வந்தா அதுக்கு எங்க பேர் நீங்க நடன ஒரு சின்ன 10 வச்சா கையாட்ட தேவையில்ல. அப்படியே இருக்க கஷ்டம் வந்து நான் என்ன பண்ண போறேன்? வீடு வச்சு என்ன பண்ண போறேன்? வீட்டை வித்தாவது என் அண்ணன் மக்களுக்கு செய்ய போறேன்னு சொல்லாம வீட்டை இருக்கிற வீட்டை வித்துட்டு அப்புறமா அண்ணன் மக்களுக்கு செய்யணும். நல்லா நான் செய்வேன், நல்லா திட்டு போடலான்னு பாக்குறேன் ஆளு. நீ தான் சொல்லியா? ஆமா ஆமா. எம்மா எப்பா என்ன நடந்தது? நாங்க தாலி அரைக்க போறோம். தாலி அரைக்க அப்பா நீ சொல்லி சரியா போச்சு. நான் கூட கொஞ்சம் தப்பா நினைச்சேன். நானு என்னடா என்ன வந்து வெந்தது தின்னுட்டு வந்து உளறான் நான் நினைச்சேன். கட்டு நீ ஒண்ணு சொல்றது அப்படியே கரெக்டா இருக்கும். லட்டு உண்ணில முடி கறந்து எடுத்த மாதிரி. ஆமாண்டா, லட்டு உண்ணில ஒரு முடி கறந்தா ஆமா, அது எடுத்தா பொறுப்பா தான் இருக்கணும். அது போல ஒரு வார்த்தையை கஷ்டம் சொல்லணும். ஏமா தாலி யாரும் பாருங்க, நாங்க 99 பேரும் விடிஞ்சா தாலி அறுக்க போறோம். எப்போ மாரி அறுத்து போடுங்க. நீ எப்ப தாலி அறுப்பா சந்தோஷமா இருக்கிறான். ஏன் கேளு, காசு ஒரு 25 காசு கோத்துக்கிறிய அது எப்படியா தாலி எங்க 90 தானே வரும். ஆமா ஆமா. ஏமா எங்க கண்ணுக்கு முன்னாடி அறுத்து போடுங்க. அவன் 10 நாளைக்கு ஒரு காட்சி தீர்த்து கட்டுவான். அப்பா தாலி அறுக்க போறேன். அப்பா கைத எதுக்கு தாலி அறுக்க போறீங்க? என்ன கவுத்து மட்டும்தான் விழுந்தா நாங்க ஏன் அறுக்க போறேன்னா, எங்க கணவர் மகள் 99 பேரும் எங்க அப்பா சகுனியாரும் நல்லா இருந்தாரு. உங்க அப்படியா நல்லாதான் இருந்தாரு. அப்ப நீங்க தானே சொன்னீங்க அந்த 99 பேர் ஒன்றீங்களா? அப்படி வாழ்ந்தவர இவர் ராஜாக்கள் இறந்து விட்டார்களா இல்ல உயிரோடு இருக்கிறாங்களா அப்படி என்ற வனத்திற்கு நலத்தை கூட்டி சென்ற பாண்டவர்கள் ஒழிஞ்சிட்டாங்களா இல்ல உயிரோடு இருக்கிறாங்களா? அப்படி உயிரோடு இருந்தால் மறுபடியும் மனத்துக்கு ஓடும் 12 மனம். அப்படி நல்ல எண்ணம். நல்ல எண்ணத்தோடு எங்க வீட்டுக்கார அத்தனை பேரா ரதத்தை பூட்டி வனம் சென்றார்கள். அப்படி சென்ற பொழுது அயற்சியாக ஒரு இடத்துல போய் அமர்ந்திருந்தார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஏதோ தீர்த்த வழியாண்டு வரக்கூடிய மகிழ சூழ்நிலை அப்படி அந்த மகடவர் சூரன் வீரமா நலுக்கி விடிந்தால் 100 முடிவுண்ட அரசர்களை பலி கொடுப்பேன் என்று அந்த வனத்தின் வழியாக வருகும் பொழுது இவர்களை பார்த்து விட்டான். ஓஹோ உங்க புடிச்சிடலாம். ஆமா, பார்த்த உடனே ஆஹா இதுதான் நம்மளுக்கு நல்ல தக்க சமயம் அப்படி என்று 100 முடிவுண்ட அரசர்களையும் 99 பேர்களும் சரி எடுத்து விட்டார். சரி, இப்பொழுது எங்க அப்பா சவுளியார் வந்து எங்க கிட்ட சொன்னாரு. ஆமா, அவர் என்ன சொன்னார்னா, நேரா அப்பா கிட்ட போ, சித்தப்பா உங்களுக்கு தக்க பதில் சொல்லுவாரு, தந்திரம் ஒன்று சொல்லுவாரு. அரகடிக்காக நீ வச்சிருந்த வித்து எடுத்து போடுவான். எப்பா கால குடிக்கிறேன் எனக்கு தாலி எத்த காப்பாத்து. எப்பா எப்பாவுலே நீ அப்பா காலை மட்டும் பிடி. அம்மா வேற எது தோலை தோலை அங்கே எங்கேயும் ஒண்ணு இல்ல பிடிக்கிறதுக்கு. அப்பா எங்க ஒன்னாலே ஒன்னாலே ஆவது முன்னாலே அழிவது முன்னாலே எங்களை ஆதரிப்பது உங்களாலே. உங்களுடைய புருஷனை மகிடவத்ரா சூரன் கட்டி சிறையில போட்டான். பொழுது விடுஞ்ச உடனே அவனை நரிக்கு சோள தட்டி எப்படி நரிக்கு மாட்டுக்கு போடுவாங்களோ அது போல நரிக்கு போட போறான். அப்ப அவனும் ஏன் போவானா? நீங்க எங்கிறீங்க? நீங்க அவங்க கூட போயிட்டு உங்களையும் நரிக்கு போட்டோம். நரிக்கு போட்டோம் என்ன பாப்பா தோட்டம் பாயா போய் அந்த என்ன அண்ணன் பத்தி அவனுக்கு எம்மா அப்பா அம்மா என்ன வார்த்தை அம்மா அம்மா
திறமசாலி அவனை போய் நான் எப்படிமா சொல்ல முடியும்? அதுவும் சாதாரணமாக கிடையாது. 100 சினம் 200 கரமா அவனுக்கு. சப்பா எங்க போற? இப்ப நீங்க அமெரிக்கால உள்ள நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம் தெரியுமா? மாரியம்மன் கோவிலே தாலி நினைக்கணும். அப்படியே குத்து மண்ணா அள்ளுவா. அப்படியே பார்க்கவே மாட்டேன். உடலே நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே தலை மேல வச்சிருவான். அங்க எங்கன்னா டிப்பு டிசி இருக்கும். ஆமா ஜேசி இருக்கும். அதுக்கு வாடி கொண்டாந்து கொட்டி கொண்டாந்து அவனை உட்கார வச்சு கொண்டு நான் என்ன சொல்லுவேன்? கொட்டை இடியும் திருப்பதிலவா கொட்டை அங்கே கொட்டை எதுவும் அடே சதிகார அப்பா திருப்பதில கோடை கோடியா மாடி வச்சு கோபுரத்தை கட்டி வச்சுக்கிறாரு. அந்த கோட்டை போய் இடிஞ்சு விழும். எத்தனை பேர் தாலி ஒரு வார்த்தை ஒரு நிமிஷம் இருந்தா அப்பா அந்த கைதிக்கு அந்த பதில் சொல்லணும். என் கோயில் இடிமா கோட்டை என் கோயில் இடிஞ்சா கியூ குடங்களை நிக்கிறான் செங்கல் குழந்தை இறக்கி கட்டி வைக்கிறதுக்கு. புரியுதா? அந்த தைரியத்துல நீ பேசுற. நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஈசிட்டாலும் சரி அங்க எத்தனை கோட்டி சொல்றேன் நடந்துட்டு நிக்கிறோம். நீ மறுநாள் காலையில அப்படி கோபுரம் நிக்கும். ஆனா உண்டியில போய் பாருக்கடி அம்மா பூரா ஊரா மட்டும் தாலி போய் வாங்கி வச்சுக்க. அப்ப தாலி நான் அரகத்து கிடையாது. அவங்களுடைய புருஷன் ஐயா திடீர்னு ஒரு லாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். கை கால் ஒடிஞ்சிடும். அவங்க வேண்டிக்குவாங்க, நாராயணா கோவிந்தா என் மாங்கலத்தை காப்பாத்த ஐயா. இந்த மாங்கலத்தை கொண்டு வந்து உன் தொம்பில போட்டு நான் வேற ஒரு மஞ்சகத்தை கூட எடுத்து கட்டிக்கிறேன் சாமி. என் மாங்கலத்தை காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்குவாங்க. இப்படியா ஊரை ஏமாத்தி வந்தா அந்த உண்டியில நம்பி 8 கோடி ஆயிடுச்சு. கழுத போன வருஷம் வசூலே 8 கோடியா. 8 கோடி. அதன் பிறகு அவங்க புருஷனை காப்பாத்துவேன் சொன்ன சொல் தவறாத அவங்களே கொண்டாந்து கழட்டி போடுவாங்க. அறுத்து போறது இல்ல. புரியுதா? நீ அவதூறா பேசாதீங்க. எனக்கு எல்லாமே நீங்கதான்ப்பா. சரி உங்க பொண்டாட்டி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, எங்க தாலி அறக்க கூடாது. லட்சுமி லட்சுமி. ஆமா, அவ தாலி அறுத்து போட்டாலும் போடு, எங்க தாலி அறுத்து நாங்க போட மாட்டோம். இந்த கைதிங்க சொல்றது உங்களுக்கு என்ன புரியுதா? என்னடா உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? புத்தி இருந்தா ஏன் இப்படி வந்து நிக்கிறேன்? இல்ல அப்ப எங்க அண்ணன் செத்தா எங்க அண்ணி தாலி அறக்கத்தாப்பா. ஆமா, நீ பால் தண்ணி கொடுத்து உங்க பொண்டாட்டி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, எங்களோட 99 பேர் தாலி நிலைக்கணும். ஆமா, கொஞ்ச நேரம் பேமானி எத்திரிக்கு தெரியுமா? எதிரி பாப்பா தோட்டம் மாயா போகணும், நம்ம தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தாலி நிஜமாலுமே ஒரு நாள் பழிக்க மாட்டேங்குது. சரி, அப்படியா? அம்மா ஏதோ வந்துட்டீங்க. ஆமா, இதுவரையிலும் இந்த பகவான் நம்பினவரை அவர் கைவிட மாட்டார். நம்பினார் கெட்டார் கிடையாது. நாம விட்டார் யார் கெட்டார்? இன்னொரு வார்த்தை சொல்லுப்பாங்க. நாமமிட்டார் யார் கெட்டார்? நாமமிட்டார் யார் கெட்டார்? அப்படின்னா என்னுடைய நாமத்தை போட்டவர்கள் யாரும் கெட்டதா சரித்திரம் கிடையாது. ஆமா, யார் நம்புகிறார்களோ நம்புவோருக்கு நடராஜா. ஆனால் நம்பாதவர்களுக்கு நான் யமராஜாவா இருந்து மடிப்பேன். சரிதான். அகங்கொண்டவரை அழிப்பேன். அதற்காக இந்த பூமியில் அவதரித்து இருக்கின்றேன் கோபால கடனாக. அதனால் நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறோம்பா அப்படின்னு சத்தியம் கொடுங்க.
சரிப்பா. உங்க தாலி நினைக்கணும்னா அப்பா நீ என்ன சொன்னாலும் கேக்குறமா கேக்குறேன் அப்படி சத்தியம் கொடு. பெரியவன் நீதாண்டி. ஏய் நாம ஆம்பளை என்ன சத்தியம் பண்ணி அப்பா சொல்றதுல ஒரு யோசனை இருக்குது. நியாயம். நம்ம அப்பா கைவிட மாட்டாரு. ஆமா அப்பா என் கையில அப்புறம் கூட கேக்குறான் பச்சின்னா. ஓஹோ இவன் தலைமை அடிச்சு இவன் ஏன் உயிரோட இருக்கிறான் இவன் செத்து போட்ட முதல்ல அப்படி அப்படின்னு நினைச்சுக்கிறான் ஆளு கையில அப்படி இல்லடா. நாளைக்கு நாளை ஒரு காலம் ஏமாத்து கைதிங்க நீ கோவக்காரன். ஆமா உன் தலைமை அடிச்சு சத்தியம் பண்ண விட மாட்டேங்க. முண்டாட்டி ஒருத்த மகள் எப்படி அன்னைக்கு ஏமாறு சத்தியம் பண்ணுங்க அப்படி நீ பேசுவ. ஆமா ஆமா அதுக்குதான் பரவாயில்ல எடு சத்தியம் பண்ணுவேன். ஆகாயமணி சாட்சியாக எப்படி அடிக்காது சக்தி அடிச்சது ஒரே அப்பா சரி எங்க அப்பா சூதுக்காரன் என்ன விட பண்ண என்ன பண்ண போறானோ சொல்லுப்பா. நீ எதை சொன்னாலும் கேக்குறமா நீங்க எதை சொன்ன சத்தியம் பண்ணியாக்கா ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா எங்க அப்பா கோபால கண்ணன் மீது சாட்சியாக சத்தியம் சத்தியம் சத்தியம். எம்மா அப்படி உன் கணவர் உயிர் விளக்க வேண்டும் என்றால் நீங்க கும்பலா 100 பேரும் எங்க போக வேண்டும் தெரியுமா? ஆமா நாகலாக செல்ல வேண்டும். நாக உலகத்துக்கு நாகக்கண்ணி போய் பார்க்கணும். சூரிய முடிச்சு வந்தா ஆமையான புறம் வெட்டி தருவான். பாசமா கூப்பிடுறாங்க அப்பா. அப்ப நம்ம சொல்றது கேட்கறதில்ல. என் தம்பி மேல வர செஞ்சு பண்ணீங்க. அப்ப என் தம்பி சாப்பிட்டாப்ப இதுதான் நான் பேச சொன்னேன். ராத்திரி கூட விரிய மாமத்து ஒருத்தா இப்ப மூத்தரோட பாருங்க. அது எந்த மாமனா தோத்துட்டோம். நல்ல மாமனா தோத்தாலும் என் தம்பி அதை எட்டி கொத்துவான். எட்டி கொத்துவான். அவன் மூஞ்ச பார்த்தா கொங்கேரி முக பாம்பு மாரி கொம்பேரி முக முடிவா முடியாதா? அப்பா எதுக்கு எப்ப அவன்கிட்ட போ சொல்றேன். எதுக்கால அவள அங்க பணக்கார மொண்டாட்டி அந்த நோகலோகத்துல போய் நாங்க கால் எடு வைக்க தக மாட்டேன். குறுக்கு ஒரு ஆளை சத்தியம் பண்ணிக்கிறீங்க. ஐயோ செத்து ஒரு ஆளுக்கு அப்பா சரி சொல்லுப்பா. போங்க நாக உலகம் சென்று முதல் இந்த ஒரு தொழில் நீங்க நாடகத்தை குதிரை மாதிரி குதிரையாட்டம் போனீங்கன்னா சத்தியம் கொடுக்க மாட்டேன். எப்படி போகணும் புரியுதா? முக்காடு போடு. ஓ முக்காடு மூஞ்ச மறைச்சிங்க. ஆஹா ஒரு கோலத்தை எங்க கேவங்கோல் என்ன வச்சுக்கிறாரு பாரு. கேவங்கோல் கேவிட்டு தான் இருக்கு. அப்பா அங்க போய் முதல்ல சத்தி வாங்கணும். என்னன்னு எப்படி எதுக்கு எம்மா நாங்க ஒரு தன்னாத கிளம்பி வந்திருக்கோம். எங்களுக்கு முடியாத காலம் பார்க்கிறேன் என்று சொல்லி முதல்ல ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக கரம் போட்டு சத்தியம் கொடுங்கள். அப்படி முதல் சத்தியத்தை வாங்கிக்கணும். சத்தியத்தை வாங்கிட்டு அதன் பிறகுதான் எனக்கு உனக்கு என்ன குறைன்னு கேட்பாங்க. மாங்கல்ய பிச்சை வேண்டும். மாங்கல்ய பிச்சை வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க நான் வருவேன். அப்படிங்களா? என் மக்கள் என்ன காட்டிக்கிட்டு கொடுத்துட பாருங்க. உங்களை விட்டு காட்சி கொடுக்க மாட்டோம். ஆமா பாரு என் தம்பி நான் கூட சமாளிப்பான். ஆனா என்ன காட்டிட மாட்டீங்க. ஓ எங்க போனாலும் என்னதான் ஈத்து விடுவாங்க. ஆமா நாம இருக்கட்டும். என்ன காட்டி மூச்சு விட்டுற பாருங்க. மூச்சை விட மாட்டான். திருவரணையம் 99 எரிமார்களும் நாகோலகம் நாடி செல்ல நாகோலகத்தை ஆண்டு வர முடியாது. நாகக்கண்ணி தர்ப்பா